ரமேஷ் வெங்கட் டைரக்ஷனில் விஜயகுமார் ராஜேந்திரன், கோபி, சுதாகர், ஹரிஜா, யாஷிகா ஆனந்த், முனிஷ்காந்த், ஜார்ஜ் மரியன், சாராலாம் நடிச்சு எறும்புசாணி டீம் இருந்து வந்திருக்க ஹாரர் காமெடி தான் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. ஒரு பழைய தேட்டரில் அடல்ட் ஃபிலிம் பார்க்கலான்னு இந்த கூட்டமே போகுது. ஆனால் படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே அந்த படம் மாதிரி ஒரு மொக்க பேய் படம் ஓடுது. வெளியே போலான்னு பார்த்தா கேட் லாக் ஆயிருக்கு. சரி தேட்டர் கேட்டை தாண்டி குதிக்கலான்னு குதிச்சா மறுபடியும் தேட்டருக்குள்ளேயே வராங்க. இந்த தேட்டரில் அப்படி என்னதான் ஆச்சு, நம்ம டீம் தேட்டர்ல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. யூசுவலா வர ஹாரர் காமெடி மூவிஸ்ல வர மாதிரி ஹாரர் சீன், பிளாஷ்பேக், காமெடின்னு சேம் டெம்ப்ளேட்ல தான் இந்த படமும் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் படம் ஃபுல்லாவே அந்த ஒரு தேட்டருக்குள்ளேயே தான் எடுத்திருக்காங்க. ஹாரர் எலிமெண்ட்ஸ்னு பயப்படுற மாதிரி எதுவுமே இல்ல. ஃபுல்லாவே இது ஒரு காமெடி ஃபிலிம் தான். ஆனா ஒரு சிலது தவிர மற்ற காமெடிஸ் எல்லாமே மோஸ்டா சிரிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. படத்தோட ரன் டைமே 2 hours தான். இதான் இந்த படத்தோட பெரிய பிளஸ். பெருசா எங்கேயுமே போர் அடிக்காம ரொம்ப இழுக்காம ஷார்ட்டா முடிச்சிட்டாங்க. இது கூடவே இன்னொரு பிளஸ்னா இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் தான். ஒரு தேட்டருக்குள்ளேயேனாலும் கேமரா ரொட்டேஷன்ஸ், ஆங்கிள்ஸ்லாம் நல்லா யூஸ் பண்ணி விஷுவலா நல்லா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. கௌஷிக் கிறிஸ்டோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சாங்ஸும் செம்ம. ஹிப்ஹாப் தமிழா பாடியிருக்க ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது டைட்டில் ட்ராக் பக்கா வைப் மெட்டீரியல். ஆனா அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா யூஸ் பண்ணிக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. பிளாஷ்பேக் போர்ஷன்ல பெருசா எதுவும் இல்லைனாலும் ஷார்ட்டா தான் இருந்துச்சு. ஓவராலா பார்த்தா புதுசா எதுவும் இல்லைனாலும் போர் அடிக்குது, டைம் பாஸ்க்கு ஒரு காமெடி படம் பார்க்கணும்னா கண்டிப்பா நீங்க இந்த படத்தை ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம்.